இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைனால இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பிளாக், அதுக்கு மெடிக்கல் வேர்டு அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அந்த பாதிப்பு உண்டு பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து தெரியுமா? இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பாதிப்பு வரனால தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், மரணம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம், மூளைக்குள்ள இரத்த குழாய்க்குள்ளால இருந்த மாதிரி அடைப்பு வந்துச்சுன்னு என்ன வரும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும். ரொம்ப ஆபத்தானது தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி சுகருக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? சுகருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு பிபிக்கு காரணம் என்ன? ப்ரெஷருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுதா? அந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ஒரு வழி தான், அதுதான் பெஸ்ட் வழி. அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வெயிட்டை நிறைய பேர் 100 கிலோ இருப்பாங்க பார்த்துறீங்களா? 90 கிலோ 100 கிலோ இருப்பாங்க. காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாமல் வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியாது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் இந்த நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. எப்படி குறைச்சுன்னு சொல்லுங்கள்? ரோட்டில் உடனே 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்கள், ரோட்டில் போய் ஓடுனா 70 கிலோ குறைக்க முடியுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? முடியாது. அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான உணவு முறை. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க. நல்லா பிடிச்சிருக்கோம். ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.